வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம கத்தாழையை வச்சு நம்ம வந்து ஜூஸ் செய்ய போகிறோம். நிச்சயமாக நம்ம ஜூஸ் கலந்து குடிக்கும்போது யாருமே அது கத்தாழைன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம இப்போ ஜூஸ் செய்ய போகிறோம். இது வந்து மெடிசனல் யூசஸ் நிறைய. இதை வந்து மிராக்கிள் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இதால் வந்து நிறைய நோய்கள் குணமாகுது. சான்ஸ்கிரிட்ல இதை குமாரின்னு சொல்லுவாங்க. இந்த செடிக்கு பேர் கத்தாழையை வந்து குமாரின்னு சொல்லுவாங்க. இளமையை தக்க வைக்கும், முதுமையை தள்ளி போடும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள், வயதான வரக்கூடிய ஸ்கின் சுருக்கங்களை தடுக்கும். இதில் வந்து பாக்டீரியா, வைரஸ் போன்ற நச்சு கிருமிகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. பாடி ஹீட்டை குறைக்கும். இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நல்ல ஜூஸ், எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் சைனஸ், ஆஸ்துமா இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது. சளி தொந்தரவு உங்களுக்கு இருக்கும்போது இதை நீங்கள் குடிக்கக்கூடாது. அல்சரை வந்து 50% அல்சரை வந்து இது குணப்படுத்திடும். மூல நோயை குணப்படுத்தும். ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். எனக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு, நரம்பு வீக்கா இருக்கு, அது வந்து இது நான் அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டா குணமாகும்னு கேட்டிருந்தாங்க. பலவீனமான நரம்புகள் குணமாகாது. நீங்க வார்ம் அப் யோகா செஞ்சா தான் அது குணமாகும். மருந்துனால சர்க்கரை அளவை வேணா நீங்க கட்டுப்படுத்தலாம். சர்க்கரை நோய் வராம பாதுகாக்கலாம். இதுவும் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். மலச்சிக்கலுக்கு நல்ல மருந்து. புற்றுநோய்க்கு வந்து இதை மருந்தா யூஸ் செய்யறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பிசிஓடிங்கிற சினைப்பை நீர்க்கட்டி, அதுக்கு வந்து இது நல்ல மருந்து. ட்ரை ஸ்கின்னுக்கும் சுருக்கம் வர்றதை தடுக்கும். தீக்காயத்துக்கும் நல்ல மருந்து. தீக்காயம் வந்த இடத்துல இதை மருந்தா தடவுவாங்க. வாய்ப்புண், வாய் அல்சருக்கு நல்ல மருந்து. கொலாஸ்ட்ரோடைய அளவை குறைக்கும். இதுல வந்து விட்டமின் ஏ, சி, இ, பி, B1, B2, B3, B6, B12, ஃபோலிக் ஆசிட், மெக்னீசியம், அயன், கால்சியம், இத்தனை சத்துக்களும் இருக்கு. என்னடா இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு நினைப்பீங்க. மொத்தமே வந்து 20 அமினோ ஆசிட் இருக்கு. அதுல இதுல 18 அமினோ ஆசிட் இந்த கத்தாழையில இருக்கு. இதய சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தும். அதுக்காகத்தான் வந்து எல்லா நோய்களையும் குணப்படுத்துறதுனால அதுக்கு மிராக்கிள் பிளான்ட்னு சொல்றாங்க. ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இதை பேஸ்ட் மாதிரி பண்ணி தடவலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் தனியாக மெத்தட் இருக்கு. ஹேர் பேக்குக்கும் இது யூஸ் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடாக காமிக்கிறேன். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். இந்த கார்னரில் இருக்கக்கூடிய முள்ளை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கத்தாழை ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா இதை நீங்கள் கழுவுறதுல தான் இருக்கு. நல்லா கழுவணும். கழுவாட்டி கத்தாழை ஸ்மெல் வரும். நல்லா கழுவிட்டு நம்ம ஜூஸ் தயாரிச்சோம்னா நீங்க கொடுக்குறவங்களுக்கு சொல்லாம கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கத்தாழை ஜூஸ்னு கண்டுபிடிக்க முடியாது. 2 பக்கம் முள்ள எடுத்துட்டேன். இப்ப இந்த கார்னர்ல இருக்க தோலை வந்து லேசா எடுத்து சீவிடுங்க. ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா எடுக்கிறது ஈஸி. இது வளைவா இருக்கிறதுனால இந்த எதில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மேல் பக்கம் தோலை சீவிட்டோம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தம் அப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஜெல் பகுதி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இதை தண்ணிக்குள்ள போட்டு ஒரு 5-6 தடவை நல்லா அலசணும். நம்ம உங்களுக்கு கத்தியில சீவுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பீலர்ல இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டீங்கன்னா சுத்தமா ஸ்மெல் இருக்காது. நாங்கள் அடிக்கடி இந்த ஜூஸ் வீட்டில் சாப்பிடுவோம். அதனால தான் உங்களுக்கும் இந்த மெத்தடை காமிக்கிறேன். மூணு எதலுக்குள்ள சோத்து கத்தாழையும் எடுத்தாச்சு. இந்த ஜெல் இப்போ வந்து நல்லா கழுவிக்க போகிறோம்.
கழுவுனாவே அந்த ஸ்மெல்லும் அந்த வலுவழுப்பு தன்மையும் போயிடும். தண்ணியை மாற்றி மாற்றி கழுவிக்கங்க, கையிலேயே அந்த வலுவழுப்பாக ஒட்டும். கழுவ கழுவ அந்த வலுவழுப்பு தன்மை வந்து குறைஞ்சிரும். கொஞ்சம் கனமான எதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப வலுவழுப்பு தன்மை இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு ஸ்மெல் தெரியும். 5ஆவது தடவை கழுவும் போது ஸ்மெல்லே இருக்காது. கழுவிட்டா என்ன சத்து இருக்கும்னு சில பேர் நினைப்பாங்க. கழுவாமல் நீங்கள் சாப்பிடவே முடியாது. கழுவாமல் வந்து நீங்கள் முகத்துக்கு வேணா தடவலாமே தவிர்த்து சாப்பிட முடியாது. நல்லா கழுவிட்டீங்கன்னா அதை குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, என்னன்னு தெரியாமலே சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு 5-6 தடவை கழுவிடுங்க. இந்த தண்ணியில் ரொம்ப ஜெல் இல்லை பாருங்க. முன்னாடி வெண்டிக்காயில் இருக்க வலுவழுப்பு மாதிரி நம்ம இதை எடுக்கையில் வந்துச்சு. இப்போ வந்து அந்த இது இல்லை பாருங்க. நல்லா கழுவிட்டேன். இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டுருவோம். கத்தாழையை மட்டும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுக்காக எப்படின்னு காமிக்கிறேன், அடுத்து குழந்தைங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். மிளகு, சீரகம் உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு, கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சம் தயிர் ஊற்றிக்க போகிறேன். இது வெண்ணெய் இல்லாத தயிர் தான், நீங்கள் மோரா கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிக்குவோம். வடிகட்டுறதுக்கு காரணம் அந்த ஜெல் வந்து 1-2 அடிவிடாமல் இருக்கும், அதனால வடிகட்டிக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குழந்தைங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜெல்லில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம், கத்தாழை சாறில். எதுக்காக மிக்சியில் ஊற்றுறேன்னா நம்ம வடிகட்டில் அப்படியே எடுத்துருக்கோம், அதனால் மறுபடியும் ஒருக்கா நம்ம இதுலாம். இது வந்து ரோஸ் சிரப்பு. ரோஸ் சிரப்பு நம்ம வீட்டில் செஞ்சது. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து தேன் ஊற்றிக்கலாம். இந்த மிக்சியில் ஒருக்கா அடிச்சுக்குவோம். லெமன் புழிஞ்சுக்குவோம். அந்த ஜெல் இருந்தால் குழந்தைங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால அந்த ஜெல் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கின்றோம். இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் லேசாக 1-2 அடி விடாமல் இருக்கு. இதை கடிபட்டா குழந்தைங்க வந்து என்னன்னு யோசிப்பாங்க, வேண்டாம்ன்றுவாங்க. அதனால குழந்தைங்களுக்கு வந்து கத்தாழையும் தெரியக்கூடாது. ஆனால் சைனஸ் வீசிங் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சளி தொந்தரவு இருக்கையில் கொடுக்கக்கூடாது. 3 மணிக்கு மேலே 3:30 மணிக்கு மேலே கத்தாழை ஜூஸ் 4 மணிக்கெல்லாம் குடிக்காதீங்க. அருமையான ஜூஸ் ரெடி. ஸ்மெல்லே இல்லை, சூப்பராக இருக்குது. நான் இனிமேல் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எப்படி நான் தடவுன்னு காமிக்கிறேன்.
ஜெல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கத்தாழை ஜெல்லு. இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு. தேன் கொஞ்சம் இதோட. ரோஸ் வாட்டர் கொஞ்சம். நான் ஜூஸ் கொடுத்துனது ரோஸ் சிரப்பு, அதாவது சுகர் சேர்த்தது. இது வந்து வெறும் ரோஜாப்பூ இதழோடைய சாறு மட்டும். இது இதை நல்லா மசிச்சுக்குங்க. இந்த 3 வந்து நம்ம ரோஸ் வாட்டர், தேன், ஜெல் 3 வந்து நல்லா மசிச்சுக்கிட்டோம். இதை வந்து இந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் நல்லா இருக்கும், மாய்ஸ்சரைஸ் மாதிரி இருக்கும். அடுத்த மெத்தட் காமிக்கிறேன். இது கார்னரை லேசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இது 2 அப்படி வகுந்துக்குங்க. இதில் வந்து இப்போ வந்து சீனியை சேர்த்துக்கோம். இதை வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த ஜெல் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேய்க்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஜெல் பார்த்தீங்களா, கனமான தண்டுலேருந்து எடுத்தது. நல்லா அலசிட்டேன். இப்போ இதை நீங்கள் புட்டிங்கன்னா கொண்டு ரொம்ப நார் வராது, அந்த வலுவழுப்பு தன்மையே இருக்காது. கழுவிட்டிங்கன்னா கத்தாழையுடைய ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ஸ்கின்னுக்கு தடவலாம், குடிக்கவும் செய்யலாம். இப்போ ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை. கழுவிட்டிங்கன்னா ஸ்மெல் இருக்கவே இருக்காது. இதை இந்த ஜெல்லை வந்து நல்லா வந்து மசிச்சுக்குங்க. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு தடவை காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்குவோம். ரோஸ் வாட்டர் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே என்னுடைய ரோஸ் சிரப்பு ரெசிபியில் சொல்லியிருக்கேன். கிளென்சராகவும் டோனராகவும் யூஸ் ஆகுது. நம்ம இதை வந்து சிரப்பு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நீங்கள் எடுத்து வச்சுக்கினீங்கன்னா நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு. ரெடி ஆயிடுச்சு நமக்கு. அந்த ஜெல் கொஞ்சம் அதிகமாக நல்லா மசிச்சுக்கோங்க. மிக்சியில் கூட போட்டு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க. ட்ரை ஆகாது ஸ்கின், நல்லா இருக்கும். அந்த சுருக்கங்கள் வந்து வராது, முதுமையை தள்ளி போடும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.